வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதாங்க இன்வெஸ்ட் 91B ஹார்ட்டின் வடிவில் ஒரு மேகத்தை உருவாக்கி இருக்கிறதா சமூக வலைதளங்களில் படங்கள் அதிகமாக பகிரப்பட்டு வருது. என்னங்க உண்மையா அப்படின்னு பல பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஆமாங்க, ஒரு ஹார்ட்டின் வடிவிலான ஒரு மேகத்தை இன்வெஸ்ட் 91Bன்னு அழைக்கப்படக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்றைய தினம் உருவாக்கியிருக்கு. அதை நம்ம பற்றி இப்போ விரிவாக பார்க்கலாம். எங்கே மேப்பில் எங்கேயுமே காணோம் ஆனால் உருவாக்கியிருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, இது இப்போ இருக்கக்கூடிய ஒரு படம் நம்ம விண்டியில் பார்க்குறோம். விண்டியில் இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சேட்டலைட்டுடைய காட்சி நம்ம பார்க்குறோம். இந்த விண்டியில் யாருனாலும் உள்ளே போய் அது உருவானதா அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஆனால் அதுக்கு நம்மக்கிட்ட ப்ரீமியம் அக்கௌண்ட் வேணும். அதில் சேட்டலைட்டில் 6 ஹவர்ஸ் முன்னாடி நான் பார்க்குறேன். இப்போ வந்து நீங்கள் ஒரு 12 ஹவர்ஸ் முன்னாடி பார்த்துக்கலாம், இல்லை அரிசியோவில் போய் நான் பார்த்துக்கலாம். இதில் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய நேரங்கிறது 4 மணி அளவில் நம்ம பார்க்குறோம். இதே இன்னும் கொஞ்சம் இயர்லியாக முன்னாடி போய் பார்க்கலாம். காலையில் ஒரு 11 மணி அளவில் பாருங்கள். நம்ம காலையில் 11 மணி அளவில் பார்க்கலாம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் இதில் விசிபிளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு இன்வெஸ்ட் 91B அப்படிங்கிறதோடைய அந்த ஹார்ட்டின் ஷேப்பை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுதுன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி நம்ம இன்னும் கொஞ்சம் ஏர்லியாக போய் பார்க்கும்போது அதனுடைய வடிவம் இன்னும் தெளிவாக இருந்தது. அதை நம்ம பார்க்க முடிஞ்சது ரொம்ப தெளிவாக. காலையில் ஒரு 11 மணிக்கு முன்னாடி 11 மணி அளவில் இன்னும் பாருங்கள் ரொம்ப தெளிவாக இருக்குது. ஒரு ஹார்ட்டின் வடிவில் ஒரு உலகம் முழுவதும் ஒரு அன்பை பகிர்வதை எடுத்து சொல்கிற மாதிரி இந்த ஆழ்ந்த காற்றல் தாழ்வு பகுதி தன்னுடைய இறுதி நேரங்களில், அதாவது வலுவிழக்கிறதுக்கு முன்பான நேரங்களுக்கு முன்னாடி ஒரு ஹார்ட்டின் வடிவிலான ஒரு மேகத்தை உருவாக்கி கொடுத்துருக்கு. இது விண்டியில் காட்டுது. இது எப்படி நம்புறது அப்படின்ற சந்தேகம் இருக்கவங்க இன்னும் நம்ம மற்ற ஆப்லையும் பார்க்கலாம். இப்போ மற்ற ஆப்பில் பார்த்தோம்னா இப்போ நம்ம ஜூமில் பார்க்குறோம். இது மாலை 4 மணி அளவில். இப்போ நான் உங்களுக்கு அதே 11 மணி அளவில் காட்டுறேன். 11:15 இன்னும் ரொம்ப கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஹார்ட்டின் வடிவில் ரொம்ப கிளியராக இதோடைய காட்சிகள் நம்ம பார்க்க முடியுது. பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரு ஒரு ஹார்ட்டின் விட்டு எல்லாருக்கும் அன்பை பரிமாறுவது போல் இந்த ஆண்டினுடைய இறுதியில் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்து நமக்கு ஒரு ஒரு மகிழ்வான ஒரு 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 விஷயத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு மேகத்தை உருவாக்கி கொடுத்துருக்கு. இது மட்டும் இல்லை, இது தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வடிவில் மேகங்கள் உருவாக்குறதா. இது ஒரு திட்டமிட்ட வடிவோ அந்த மாதிரிலாம் இல்லை. நம்மளுடைய புரிதலில் இதோட பார்க்கும்பொழுது ஒரு அழகான ஒரு ஹார்ட்டின் வடிவில் அது தெரியுறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரி, இதெல்லாம் ஒரு தனியாருடைய மேப்பில் காட்டுறீங்க, இதே ஒரு ஜோடிக்கப்பட்டதாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட எல்லாருக்கும் இருக்கலாம். ஐஎம்டியோட மேப்பில் பார்க்கலாம். ஏன்னா தனியார் மட்டும் இல்லை, இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ சேட்டலைட்டில் படத்தில் கூட நம்ம இந்த போல் ஒரு வடிவம் வந்திருக்கிறத பார்க்க முடியுது நம்மளால். இப்போ நம்ம பார்க்குறது 4 மணி அளவில் பார்க்குறோம். நம்ம 4 மணி 3 பார்க்கக்கூடிய நிலையில் நான் உங்களுக்கு அதே 11 மணி அளவில் காட்டுறேன். இன்னும் சொல்லப்போனால் 10:45 மணி அளவில் காட்டுறேன். காலை 10:45 மணி அளவில் ஐஎம்டியோடைய அதிகாரப்பூர்வமான ரேடார் படத்துடைய காட்சி இது. 10:45 காலையில் 10:45 மணி அளவில் இதோடைய படம். இது 11:15 இருக்கு பாருங்களேன். ஒரு அழகான ஒரு ஹார்ட்டின் வடிவில் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்வெஸ்ட் 91B அதோடைய ஹார்ட்டின் வடிவத்திலான ஒரு மலை மேகத்தை உருவாக்கியிருக்கு. ஆனால் அந்த மலை மேகம் என்னமோ கடலுக்குள்ளேயே இருந்திருக்கு, நமக்கு நிலப்பரப்புக்குள்ளே வரலை. கடலிருந்தே அடுத்தடுத்த நேரங்களில் கரைஞ்சிருச்சு. இது அடுத்தடுத்த நேரங்களில் எப்படி கரைஞ்சது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம 11:15 பார்க்குறோம். அடுத்து 11:30 மணி அளவில் இது என்ன 11:45 அளவில் என்னவாக இருந்தது அப்படின்னா அதோடைய வடிவம் கொஞ்சம் மாறுறதை பார்க்க முடியுது. அடுத்து திருப்பி நம்ம 12:15 மணி அளவில் பார்க்கலாம். 12:15 மணி அளவில் கொஞ்சம் அதோடைய வடிவம் இன்னும் மாறுது. மேலும் ஒரு 12:45 மணி அளவில் பார்க்கும்பொழுது அதோடைய வடிவம் முற்றிலுமாக கலைஞ்சிருது. மேகங்கள்ங்கிறது காற்றினுடைய போக்குக்கேற்ப அவ்வப்போது தன்னுடைய வடிவங்களை கொடுக்கறதானே தவிர அது ஒரு அச்சு போல் கிடையாது. ஒரு அச்சில் எடுத்து வச்சது போல் வரும் மாதிரி கிடையாது. அது காற்றின் போக்குக்கேற்ப இயல்பில் உருவாகக்கூடிய ஒரு வடிவம். இந்த முறை அந்த வடிவம் நம்ம கண்ணில் படுற மாதிரி ஒரு ஹார்ட்டின் ஷேப்பில் உருவாக்கி ஒரு அன்பை நமக்கு பகிர்ந்துட்டு இருக்கு. குறிப்பாக இது கடந்து வந்த பாதை நம்ம இதுக்கு முன்னாடி பல தடவை பார்த்துருக்கோம். வங்கக்கடலில் 16ஆம் தேதி வாக்கில் இது உருவாகிய ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. அதன் பிறகு படிப்படியாக நகர்ந்து 20ஆம் தேதி வாக்கில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் அறிவிக்கப்பட்டு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகி தமிழ்நாட்டை விட்டு வடக்கு நகர்ந்து போய் ஆந்திராவிலேருந்து மீண்டும் கீழே இறங்கி தமிழ்நாட்டுக்கிட்ட வந்து திரும்ப ஒரு ஹார்ட்டின் கொடுத்துட்டு போகுது. ஒரு கம்பேக் பண்ணினது பிறகு ஒரு ஹார்ட்டின் ஷேப்பில் இது கொடுத்துருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். தொடர்ந்து இது வந்து நம்ம சொல்லும் பொழுதெல்லாம் இதை நம்ம இந்த ஹார்ட்டின் வடிவத்தை கொடுத்ததெல்லாம் ஒரு இன்வெஸ்ட் 91B அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்வெஸ்ட் 91Bனா என்னங்க அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். JTWC அப்படிங்கக்கூடிய அமெரிக்காவுடைய வானிலை தொடர்பான ஒரு ஆய்வு நிறுவனம் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கடல் பரப்புகளில் உருவாக்கக்கூடிய ஒரு சலனங்களை
ஆய்வுக்குட்படுத்த வேண்டிய பகுதிகளை அவங்க பெயரிடக்கூடிய முறையாக தான் அதை வச்சுருக்காங்க. ஒருவேளை புயலாக அது உருவாக்கும் பட்சத்தில் அதுக்கான புயலாகவோ சூறாவளியோ உருவாக்கும் பொழுது அதுக்கான பெயரானது வைப்பதற்கான முறைகள் இருக்குது. ஆனால் அது புயலாக உருவாவதற்கு முன்னாடி அதை எப்படி கண்காணிக்கணும், அது கண்காணிக்க வேண்டிய பகுதி அப்படிங்கிறதையும் ஆய்வுக்குட்படுத்த வேண்டிய பகுதி அப்படிங்கிறதையும் இன்வெஸ்டிகேட் அப்படின்னு குறிப்பிட்டு ஒவ்வொரு கடலுக்கும், அட்லாண்டிக் கடலுக்கும், பசிபிக் கடலுக்கும், இந்திய பெருங்கடலுக்கும் அந்த ஒவ்வொரு பகுதிக்குமான ஒரு பெயரிடலாக வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம இந்திய பெருங்கடல் எடுத்துக்கலாம். இது இந்திய பெருங்கடல். இந்திய பெருங்கடல் பகுதிகளில் இப்போது அந்த JDWC சொல்கிறது என்னென்னா, இந்திய பெருங்கடல் பகுதிகளில் நம்ம ஈக்குவட்டர் லைன் கீழே எடுத்துக்கலாம். ஈக்குவட்டர் லைன் கீழே இப்போது நான் ஒரு தோராயமான மதிப்பில் தான் ஈக்குவட்டர் லைன் போடுறேன். இப்போ இந்த ஈக்குவட்டர் லைன் மேலே இருக்கக்கூடிய இந்த நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் நமக்கு வட இந்திய பெருங்கடல் பகுதிகளில் இந்த வங்கக்கடலில் உருவாகக்கூடியதை பி அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்க. அதே அரபிக்கடலில் உருவாகக்கூடியதை அவங்க ஏ அப்படின்னு குறிப்பிடுறாங்க. 90 அப்படிங்கிற சீரீஸில் தான் அவங்களுடைய ஸ்டார்ட் ஆகுது. அதாவது ஒரு ஆண்டில் ஒரு பகுதிகளில், இப்போ உதாரணத்துக்கு வங்கக்கடலில் ஒரு பகுதிகளில் ஒரு சலனம் ஏற்படுது அப்படின்னா அதை ஆய்வுக்குட்படுத்தணும் அப்படின்னா அவங்க இன்வெஸ்ட் 90 அப்படின்னு ஒரு வருடத்தில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அடுத்தடுத்து ஒரு சலனங்கள் உருவாகுது, அது ஒரு புயலாக மாறலை, ஆனால் அடுத்தடுத்து அது சலனங்கள் உருவாகுது அப்படின்னா அது 90, 91, 92ன்னு ஒரு 99 வரைக்கும் கொண்டு போன பிறகு அதற்கு பிறகாக அதனுடைய மீண்டும் சுழற்சியானது 90லேருந்து தொடங்குது. ஸோ அந்த வகையில் அவங்க பெயரிடுறது தான் இந்த 91. இந்த ஆண்டு இப்போ உருவான அந்த சலனத்துக்கு பேர் 91B. அதனுடைய மீதி தான் இப்போ நம்ம ஒரு ஹார்ட்டின் வடிவில் உலகம் முழுவதும் ஒரு அன்பை பரிமாறக்கூடிய ஒரு வடிவமாக ஒரு ஹார்ட்டினை நமக்கு கொடுத்துட்டு, இந்த ஆண்டினுடைய நிறைவில் மழை மட்டும் தருவதாக இல்லாமல் ஒரு அன்பையும் வெளிப்படுத்துவது போல் அன்பை போதிக்கும் ஒரு அடிப்படையில் ஒரு ஹார்ட்டின் வடிவிலான மேகத்தை நமக்கு கொடுத்துருக்கு. அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தகவலாக இப்போது பலராலையும் பேசப்பட்டு வருது.